வெல்கம் டு கெம்5. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12ல் யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நேம். இதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஆர்டர்னால் என்னன்றது பார்க்கணும், மாலிகுலாரிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கணும், தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. இது அவ்வளோத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர்னால் என்னென்று பார்க்கலாம். இட் இஸ் த சம் ஆஃப் த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லா. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரேட் லா நம்ம ஏதாவது எடுத்துக்கிறோம். எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண ரேட் லா, ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவரில் mn இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து m/n. இதோட ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பவரில் இருக்கும். இந்த பவர்ஸ் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் போதும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்லாம், இதில் இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அதான் வந்து ஆர்டர். ஓகே, இப்போ வர்ற ஆன்சர், இந்த ஆர்டர் அப்படின்ற ஆன்சர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 0வாக இருக்கலாம், 0 ஆர் ஃப்ராக்ஷனல் ஆர் இன்டிஜர். அது 0வாகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனல்னால் 1/2, 3/2, 4/2 இது மாதிரி ஏதாவது வந்து ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸில் வரலாம். ரைட், ஆர் இன்டிஜர், அது வந்து ஹோல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், 1 2 3 4 5 இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ரைட், அப்போ 0வாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இட் இஸ் அசைன் ஃபார் ஓவரால் ரியாக்ஷன். இந்த ஆர்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து ஆர்டர் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ்க்கும் ஆர்டர் வந்து நம்ம வந்து அசைன் பண்ண மாட்டோம் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட்லால் உள்ள பவர்ஸோட அடிஷன், சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம், இதான் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், இதான் அதில் இருக்கக்கூடிய பவர்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆர்டர் எப்படிலாம் இருக்கலாம்னா, 0 ஃப்ராக்ஷனல் இன்டிஜராக இருக்கலாம். ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு தான் வந்து ஆர்டரை அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட், அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டியோட டெஃபினேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, கைனெட்டிக் ஸ்டடீஸில் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை பற்றி மட்டும் படிக்க மாட்டோம், அதோட மெக்கானிசம் பற்றியும் படிப்போம். மெக்கானிசம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதில் நிறைய ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் ஓவரால் ப்ராசஸ் நடந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னென்னன்றதை ஸ்டடி பண்ணுறது தான் மெக்கானிசம். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இன் அ ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் கால்ட் எலமெண்ட்ரி ரியாக்ஷன். அந்த ஒவ்வொரு மெக்கானிசமில் உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலமெண்ட்ரி ரியாக்ஷன் அப்படின்ற சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே என்ன சொல்கிறோம், எலமெண்ட்ரி ரியாக்ஷன். ரைட், இப்போ தான் வந்து மாலிகுலாரிட்டினா என்ன அப்படின்றத டெஃபினேஷன் மாதிரி கொடுப்பாங்க. இதான் வந்து மாலிகுலாரிட்டியோட டெஃபினேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசியஸ் that are involved in an elementary step is called molecularity of that particular step. நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் ஸ்டெப் எழுதுகிறோம், அதில் எவ்வளோ ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதோட நம்பர் தான் வந்து மாலிகுலாரிட்டி. ஆர்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆர்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் குவான்டிட்டி, மாலிகுலாரிட்டி வந்து தியரிட்டிக்கலாக டிட்டர்மைன் பண்ணுறது. இந்த மாலிகுலாரிட்டி இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடோட டீகாம்போசிஷன் எடுக்க போகிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போசிஷனுக்கு வந்து கேட்டலைஸ்டாக என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, பொட்டாசியம் அயோடைட், KI, பொட்டாசியம் அயோடைட். அதை வந்து சிம்பிளாக வந்து அயோடைட் I- அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த பொட்டாசியம் அயோடைட் தான் வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னால் என்ன பண்ணும், ஜஸ்ட்டு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணும், ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகாது. கேட்டலிஸ்ட் வந்து கன்சியூம் ஆகாது. ஸ்டார்டிங்கில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அட் தி எண்டில் வந்து கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆயிரும். ஸோ கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் டீகாம்போஸ் ஆனிச்சுன்னா ஜென்ரலாக என்ன கிடைக்கும் அப்படின்ற ஃபஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போஸ் ஆகும்போது, சிங்கிள் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போஸ் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்வஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ப்ராடக்ட்டும் ரியாக்டிவ் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஓகேவா, ரியாக்டிவ் ஆக்சிஜன் அப்படிம்பாங்க.
இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் வந்து ஏதாவது ஒரு இதோட கம்பைண்ட் ஆகிறதுக்கு ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஆர் இதுக்கு இன்னொரு நேம் வந்து நேசன்ட் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜன். இந்த நேசன்ட் ஆக்சிஜன் ஆர் ரியாக்டிவ் ஆக்சிஜன் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்பீசிஸோட கம்பைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கும். ரைட். இதே ரியாக்ஷனை 2 டைம் எழுதுங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். gives H2O liquid plus oxygen. 2 ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்டன்ட்டில் இருக்கா, அதனால் இங்கே 2H2O aqueous. ப்ராடக்டில் 2 வாட்டர், அதனால் 2 வாட்டர் லிக்விட். இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஆக்சிஜன் மாலிகுல் கேஸ். 2 ஸ்டெப்பில் நடந்ததை ஒரே ஸ்டெப்பில் எழுதுன மாதிரி இருக்குது. ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா I- நம்ம இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்குது. ஓகேவா? I- பொட்டாசியம் அயோடைடு வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து இன்வால்வே ஆகாத போல் இருக்குது. பட் இந்த ரியாக்ஷனில் I- இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் எத்தனை ஸ்டெப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணாதான், அதோட மெக்கானிசம் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்ற அந்த மெக்கானிசமை ஸ்டடி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். I- வந்து எந்த ஸ்டெப்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு. இதுலேயும் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டலி ஃபவுண்ட் தட் த ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு போத் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் I-. ரியாக்ஷன் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட கான்சன்ட்ரேஷனே டிபெண்ட் பண்ணியிருக்கு, அயோடைட் அது எவ்வளோ எடுக்கிறோம் அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்டெப் 1 முதல்ல வந்து கேட்லிஸ்ட் I- அப்படின்றது வந்து கேட்லிஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. I- அப்படின்றது கேட்லிஸ்ட். இந்த கேட்லிஸ்ட் வந்து ரியாக்டண்ட்டோட கம்பைண்ட் ஆகுது. நம்ம வந்து 2 மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். 2 மோல்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 1 மோல்ஸ் ஆஃப் ரியாக்டண்ட்டோட ரியாக்ட் ஆகுது. ஆர் 1 மாலிகுல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு மாலிகுல் அயோடைட் வந்து ஒரே ஒரு மாலிகுல் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எப்படி டீகாம்போஸ் ஆகும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் வந்து வாட்டர் ப்ளஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன், முதலே சொல்லியிருந்தேன் ரியாக்டிவ் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்வஸ் எடுத்தோம் அப்படின்னா வாட்டர் லிக்விட் ப்ளஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்லிஸ்ட்டோட போய் கம்பைண்ட் ஆயிரும். அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளஸ் I- ரியாக்ட் ஆகும்போது H2O லிக்விட் ப்ளஸ் OI- அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்வஸ் இன்டர்மீடியேட் கிடைக்கிது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட். அந்த டெர்மினாலஜியில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்டன்ட்டும் கேட்லிஸ்ட்டும் ரியாக்ட் ஆகுது, ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த இன்டர்மீடியேட் என்ன பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாலிகுலோட போய் ரியாக்ட் ஆகுது. ரியாக்டன்ட் மாலிகுலே வந்து 2 எடுத்துருப்போம், இன்னொரு மாலிகுலோட போய் ரியாக்ட் ஆக போகுது. அதுவும் என்ன ஹைட்ரஜன் பெராக்சைடு, அதுவும் இதே போல் தான் டிகாம்போஸ் ஆகும். H2O ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி டிகாம்போஸ் ஆகும். இதில் H2Oன்றது தான் இந்த லிக்விட் ப்ராடக்ட். ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சா, ஓகேவா, H2O ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனோட நம்ம இன்டர்மீடியேட் OI- இது கம்பைண்ட் ஆனிச்சுன்னா கேட்லிஸ்ட் தனியாக வந்துடும். கேட்லிஸ்ட் தனியாக வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகி ஆக்சிஜன் மாலிகுல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிடும். ஆக்சிஜன் வந்து கேசியஸ் மாலிகுலாக ஃபார்ம் ஆயிடுது. அப்போ H2O2 எடுக்கிறோம், அதோட இன்டர்மீடியேட் கம்பைண்ட் ஆகுது. கம்பைண்ட் ஆகும்போது கேட்லிஸ்ட் I- அப்படின்றது தனியாக செப்பரேட் ஆகிடுது. H2O2லேருந்து H2Oன்ற ஒரு லிக்விட் ப்ராடக்ட் கிடச்சிருது. ஒரே ஒரு ஆக்சிஜன் இங்கே ரிமைனிங் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் ரிமைனிங் இருக்குது. இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி ஆக்சிஜன் கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தோன்னா கேட்லிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆயிடுச்சு. இப்போ ஓவரால் ஸ்டெப் பாருங்கள். ஓவரால் ஸ்டெப் வேணும் அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன் என்ன நடந்திருக்குன்னு தெரியணும் அப்படின்னா 2 ஸ்டெப்பையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் காமன் டேர்மாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடணும். H2O2 அப்போ 2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது அப்படின்ற சொல்லிடுச்சு. ஆக்வஸ் ஸ்டேட்டில் தான் I- இந்த I- இந்த I- கேன்சல். இங்கே O- இங்கே OI- கேன்சல். அப்போ இங்கே வேறு எதுவுமே இல்லை. ரியாக்டண்ட்டில் ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும்தான் இருக்குது. ப்ராடக்ட்டில் பார்த்தோன்னா H2O அதனால் 2H2O லிக்விட் அப்படின்னு போட்டோம். ஆக்சிஜன் கேஸ். இதை தான் இதுக்கு முன்னாடி ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருந்தோம். நம்ம இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணும்போது I- எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியல. I- ரியாக்ஷனில் இன்வால்வே ஆகாத மாதிரி இருக்குது. பட் நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி மெக்கானிசம் படிக்கும்போது அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் I- இன்வால்வ் ஆகிருக்கு. I- என்னவா வந்திருக்கு அப்படின்னா கேட்லிஸ்ட். அது ஸ்டார்டிங்கில் வந்து கன்சியூம் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் எண்டிங்கில் வந்து ரீஜெனரேட் ஆகிடும். அதனால் I- எவ்வளோ எடுத்தோமோ அவ்வளோவுமே வந்து ரீஜெனரேட் ஆகிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம்.
அதனால தான் இதில் இன்வால்வ் ஆகின மாதிரியே தெரியல. ஓவரால் ப்ராசஸில் I- வரவே வரல. இதில் வந்து 2 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குமோ அதை பொறுத்து தான் ரியாக்ஷனோட ரேட் எவ்வளோ அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் நடக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸில் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறேன். இது 10 மினிட்ஸில் இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த ஸ்டெப் நடக்கும், இந்த ஸ்டெப் வந்து 10 செகண்ட்ஸில் நடக்கும். அப்போ ஓவராலாக அந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். இதில் 10 செகண்ட்ஸ் கூட நெக்லிஜிபிள்னு விட்டோம்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. 10 மினிட்ஸ்ன்றது அதிக நேரம். ஒரு 2 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் வந்து அதிக டைம் எடுத்து ரியாக்ஷன் நடக்குதோ அதுக்கு பேர் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ரியாக்ஷனோட ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் வந்து ஸ்லோ ஸ்டெப் அப்படின்ற சொல்லுவாங்க. எது ஸ்லோ ஸ்டெப்போ அதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். 10 மினிட்ஸ் அப்படின்றது ஸ்லோ ஸ்டெப், 10 செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சுன்னா இது ஃபாஸ்ட் ஸ்டெப். அப்போது ஸ்டெப் 1 அப்படின்றது தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த ஸ்டெப் 1 ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ஸில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு? ஹைட்ரஜன் பெராக்சைடு, அயோடின் மைனஸ், இது ரெண்டை பொறுத்து தான் இதான் ரியாக்டன்ஸ். இதான் வந்து ஸ்டெப் 1ல் ரியாக்டன்ஸ். ஸோ இது ரெண்டோட அமௌண்ட்டை பொறுத்து தான் ரியாக்ஷனோட ரேட் வந்து இருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடோட அயோடின் தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அயோடைட் இதோட கான்சன்ட்ரேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்ற சொல்கிறோம். ரைட், இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, தென் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், இதோட டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோமோ அதை தான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட்டாக வந்து டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். இட் இஸ் த சம் ஆஃப் த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லா. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண ரேட் லாவோட கான்சன்ட்ரேஷன் டேர்மோட அடிஷன், சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம் அதில் பவரோட அடிஷன். மாலிகுலாரிட்டி அப்படின்றது இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசியஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலமெண்ட்ரி ஸ்டெப். ஒரு எலமெண்ட்ரி ஸ்டெப்பில் எவ்வளோ ரியாக்டிங் ஸ்பீசியஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அதான் வந்து மாலிகுலாரிட்டி. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2A gives B அப்படின்ற சொல்கிறேன். இது வந்து ஒரு எலமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்னா இதோட மாலிகுலாரிட்டி எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். இதில் முன்னாடி 2 அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்போ இதோட மாலிகுலாரிட்டி 2. 2 ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ், 2 2A அப்படின்னா A + A அப்படின்ற மாதிரி 2 ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் தான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. எத்தனை மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்ற சொல்கிறோம், அதான் மாலிகுலாரிட்டி. 2 மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆனனால மாலிகுலாரிட்டி 2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ரைட், இதை வந்து தியரிட்டிக்கலாக டிட்டர்மைன் பண்ணுறது. ரேட் அப்படின்றது ஆர்டர் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணுறது. ரைட், செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எப்படினாலும் இருக்கலாம், 0, ஃப்ராக்ஷன், இன்டிஜர், இந்த மாதிரி என்ன இருக்கலாம். ஆனால் மாலிகுலாரிட்டி ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். 0வாகவும் இருக்காது, ஃப்ராக்ஷனலாகவும் இருக்காது. இட் ஆல்வேஸ் ஏ ஹோல் நம்பர். எத்தனை ரியாக்டன் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டால் 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர் தான் சொல்லணும். 1/2 மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. எத்தனை மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு, ரியாக்ஷனில் எத்தனை மாலிகுல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஹோல் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதனால் மாலிகுலாரிட்டின்றது ஹோல் நம்பர் அப்படிங்கிறோம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்றது ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ணுறோம். பட் மாலிகுலாரிட்டின்றது ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப்புக்கும் வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும். இட் இஸ் அசைன் ஃபார் ஈச் எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட், மொத்தம் 3 பாயிண்ட் தான். ஃபஸ்ட் பாயிண்ட்டில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா 2ஓட டெஃபினிஷனை பற்றி பேசியிருப்பாங்க. 2வது பாயிண்ட்டில் ஆர்டர் வந்து எப்படி இருக்கலாம், மாலிகுலாரிட்டி எப்படி இருக்கலாம், 0, ஃப்ராக்ஷனல், இன்டிஜர்ஸ் அதோட வேல்யூஸை பற்றி பேசுகிறோம். 3rd பாயிண்ட்டில் ஆர்டர் வந்து எப்படி அசைன் பண்ணுறோம், மாலிகுலாரிட்டி எப்படி அசைன் பண்ணுறோம். ஆர்டர் அப்படின்றது ஓவரால் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறோம். மாலிகுலாரிட்டி அப்படின்றது ஒவ்வொரு எலமெண்ட்ரி ஸ்டெப்ஸ்க்கும் நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். எலமெண்ட்ரி ஸ்டெப்ஸ்னால் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கல்ல, இதோட டீகாம்போஷனில் 2 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கா. இது ஒரு எலமெண்ட்ரி ஸ்டெப், இது ஒரு எலமெண்ட்ரி ஸ்டெப். ரைட், இப்போ இந்த இதுக்கு மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா இது ஒரு மாலிகுல், இது ஒரு மாலிகுல், 2 மாலிகுல் இன்வால்வ் ஆயிருக்கனால இதோட மாலிகுலாரிட்டி 2. பை மாலிகுலர் அப்படின்ற சொல்லலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு OI- இதோட மாலிகுலாரிட்டி 2. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் மாலிகுலாரிட்டி என்னென்று பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்கணும், அதுவும் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லாக் தான் பார்க்கணும். ரைட், அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆர்டர்னால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆர்டர் எப்படி இருக்கலாம், அதை எப்படி அசைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். தென் மாலிகுலாரிட்டி அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் இன் எலமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்ற கொடுத்துருப்பாங்க. அந்த மாலிகுலாரிட்டியை வந்து
இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்றக்காண்டி ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம். டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ். இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வைக்க வேண்டியது ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் டீகாம்போஸ் ஆகும்போது வாட்டர் ப்ளஸ் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஆர் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுன்றது தெரியணும். ரைட். இதில் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா அயோடைட் மைனஸ். அயோடைடை என்ன சோர்ஸாக எடுப்பாங்க அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடாக எடுப்பாங்க. ஃபைனலாக வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கும் மாலிகுலாரிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.